ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விபின் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் விபிஎன் டாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் டிசைன் மெத்தடாலஜி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 1ல் டிசைன் மெத்தடாலஜியில் உள்ள கான்செப்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் அதில் உள்ள பில்டிங் டோபாலஜி, சைட் இன்ஃபர்மேஷன், அது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த பார்ட் 1ல் உள்ள அத்தனை டீட்டெயில்ஸையும் எப்படி ஒரு ஆர்கிடெக்சரில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சொல்ல விரும்புகிற விஷயத்தை எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சுருக்கி சொல்கிறோமோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதில் ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த கான்செப்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் கூட ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஆனால் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்கிடெக்சராக அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது என்னென்ன அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாவில் உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு கான்செப்டை ரியலாக டெரைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டெவலப் பண்ண வேண்டியது ஒரு ஃப்ளோ பிளான். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம டெவலப் பண்ண ஃப்ளோ பிளானுக்கு எப்படி ஒரு 3 டைமென்ஷனல் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஆர்கிடெக்சரில் நம்ம சொல்ல வர விஷயத்தை ரொம்ப குயிக்காக கன்வே பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ளோ பிளான் தான். ஸோ ஒரு ரூமும் என்னென்ன மாதிரி ஹைரார்க்கியில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக அந்த ஃப்ளோ பிளானில் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அண்டு அது வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஒரு ஸ்பேஸஸை எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த ஃப்ளோ பிளானில் நம்ம ஈஸியாக நம்ம டெரைவ் பண்ணி டிசைனோட த்ரூ அவுட் ப்ராசஸில் ஒரு ஆர்கிடெக்டும் டிசைனரும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்களில் 2 இருக்குது. அதாவது ஒன்று ஓவர்ஹெட் வியூ, ரெண்டாவது கிராஸ் செக்ஷனல் வியூ. ஓவர்ஹெட் வியூனா நம்ம பிளான் மேலேருந்து ட்ரா பண்ணுறது. கிராஸ் செக்ஷனல் வியூனா ஒரு ரூமை ஒரு ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிராஸ் செக்ஷனல் வியூ. ஸோ இந்த 2யுமே கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு ஃப்ளோ பிளானை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ரீகால் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஒரு கிளைண்ட்டோட பட்ஜெட், அவங்களோட சைட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சரோட சைஸ் என்ன, அது ஸ்ட்ரக்சரோட ஷேப் என்ன, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன, அவங்களுக்கான பட்ஜெட் என்ன. ஸோ இது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எல்லா ரூமுக்கும் ரஃப்பான ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எல்லா ரூமுக்கான ஒரு ரஃப்பான சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே வரணும், ஒரு பபுள் ட்ராயிங் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எல்லா ரூமுக்கான ஒரு பப்ளிக் ஸ்பேஸ், ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்லேருந்து எப்படி ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற சர்க்குலேஷன்ஸ், எப்படி ஒரு ரூமும் இன்னொரு ரூமும், ஒரு பப்ளிக் ரூம் எப்படி கனெக்ட் ஆகுது, ஒரு ப்ரைவேட் ரூம் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற சர்க்குலேஷன் பாத்வேஸ் அதையும் அந்த பிளானில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரஃப்பாக இருந்தாலே போதுமானது ஸ்டார்டிங்கில். இந்த பப்ளிக் ப்ரைவேட் ஸ்பேஸோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் ஸ்பேஸஸை யூஸ்வலாகட்டே சென்டரில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ரைவேட் ஸ்பேஸஸை ஒன்று ஒரு கார்னரில் கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று டாப் ஃப்ளோரில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பப்ளிக் ப்ரைவேட் ஸ்பேஸஸை தனித்தனியாக பிரிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சைட்டோட விண்ட் ஃபேக்டர் அனலைஸ் பண்ணணும், நேச்சுரல் லைட்டை அனலைஸ் பண்ணணும். அதை வச்சு நம்ம டோர்ஸ் எங்கே கொடுக்கலாம், விண்டோஸ் எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு ஜென்ரல் ஃப்ளோர் லேஅவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் இந்த டோர்ஸ், விண்டோஸ், வேறு டாய்லெட்டோட லொக்கேஷன், இந்த ஃபர்னிஷிங் லேஅவுட், ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஸோ டிசைனில் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ டீட்டெயில் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ அதோட பேசிக் ஓரியன்டேஷன்ஸ் லைக் அந்த இடத்துல என்ட்ரி எங்கே இருக்குது, எக்ஸிட் எங்கே இருக்குது, அப்புறம் அதில் நம்ம கொடுக்க வேண்டிய வால் எங்கே வருது, இல்லை கிளாஸ் ஏதாச்சும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த பேசிக் ஓரியன்டேஷன்ஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த ஜென்ரல் பிளான் லேஅவுட்டை நம்ம ஒரு கலரில் கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலேஷன் ஸ்பேஸை வந்து நம்ம ப்ளூ கலரில் காட்டலாம், ஸ்டேர்ஸை வந்து பிங்க் கலரில் காட்டலாம், ப்ரைவேட் ஸ்பேஸஸை ரெட் கலரில் காட்டலாம், பப்ளிக் ஸ்பேஸஸை ஒரு எல்லோ கலரில் காட்டலாம். ஸோ இந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி நம்ம அந்த ஒரு ட்ராயிங் ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம அச்சீவ் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து எடிட்டிங் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்க அந்த பேசிக் பிளான் லேஅவுட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கும், அதில் ஒரு ஷேப் வந்துருக்கும். ஸோ இந்த ஷேப் எல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஃபார்ம். ஃபார்ம் பற்றி பேசும்போது அது வெறும் ஒரு பில்டிங்கோட ஷேப் பற்றி மட்டுமானது இல்லை, அதோட சைஸு, அதோட கலர், அதோட டெக்ஸ்சர், பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்டோட எல்லா விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸையும் பற்றி பேசுகிறது தான் வந்து ஃபார்ம். ஸோ ஃபார்முக்கு வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு பில்டிங்கை பற்றி நினைக்கும் போது நமக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூரை வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, கேபிள் ரூஃப் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆர்கிடெக்சரில் ஒரு ஐகானிக்கான ஒரு ஃபார்ம். இதை நம்ம ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொண்டு போயிட்டு ஒரு வீடு ஒன்று டிசைன் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு வரைகிறது இந்த கேபிள் ரூஃப் தான் வரையும். ஸோ என்ன தோணுதுன்னா, அதுக்கு வீடு அப்படின்னா
அது வந்து கேபிள் ரூஃபில் தான் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்முக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்டு எல்லா டிசைனர் அண்ட் ஆர்கிடெக்ட் வந்து ஒரு ஒரு டிசைன் ஃபார்மோ அதோட ஷேப்போ சைஸோ டிசைன் ஐடியாவோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது ரொம்ப பர்சனல். ஒருத்தரோட ஐடியாலஜிக்கு ஏற்றாப்புல ஒருத்தரோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல அந்த டிசைன் ஃபார்ம் வந்து வேரி ஆகும். ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். இப்போல மோஸ்ட் மாடர்ன் பில்டிங்ஸ் எல்லாமே இந்த ஐடியாவை வச்சு தான் வந்து பில்டிங்ஸ் டிசைன் பண்ணுறாங்க. பட் ஆல்சோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு மட்டும் ஃபார்ம் டிசைன் பண்ணாமல் சூழலுக்கு ஏற்றாப்புலேயும் ஃபார்ம் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாட். ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோட கண்டிஷன், கிளைமேட், அப்புறம் கல்ச்சுரல் எலமெண்ட், லோக்கல் சைட்டோட ட்ரெடிஷன், இதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஸோ ஃபார்ம் வந்து ஒரு பில்டிங்கோட சைஸஸ்க்கு ஏற்றாப்புலையும் வேரி ஆகும். ஸோ பெரிய பில்டிங்க்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், சின்ன பில்டிங்க்கான ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பில்டிங்க்கும் ஒரே மாதிரியான ஃபார்ம்ஸ் நம்ம பண்ண முடியாது. அண்ட் ஈவன் ஃபார்ம் வந்து மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்றாப்புலையும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்முக்கு மாதிரி இருக்காது. அது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டெம்பிளை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்டிங்டிவான ஒரு ஃபீச்சர் இருக்கும், ஒரு தனித்துவமான ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதில் ஒரு மேசிவான சைஸ் இருக்கும், ஒரு ஸ்கேல் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த டெம்பிளுக்கு முன்னாடி வந்து எதுவுமே ஒன்றுமே இல்லை. ஸோ அது ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி அந்த இடத்துல அது தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் கோபுரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு டிஸ்டிங்டிவான ஃபீச்சர் இருக்கும். டவுனில் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு அந்த கோபுரம் விசிபிளாகவே தெரியும். அதுவும் என்ன சொல்ல வருது அப்படின்னா கோபுரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆப்ஜெக்டோ எந்த ஒரு மக்களோ எல்லாருமே சின்னது தான். ஸோ ஒரு நம்ம ஆர்கிடெக்சரல் ஐடியாவை எவ்வளவு நம்ம யோசித்து வச்சுருக்க அந்த ஆர்கிடெக்சரல் ஐடியாவை அவ்வளோ ரியலாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபார்மோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஃபார்முக்கான டிசைனை ரொம்ப ஏர்லியாகவே செலக்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த ஃபார்முக்கான ஐடியாவை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அந்த பிளான் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்ம். ஸோ ஃபார்மை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் அப்படிங்கிறது வந்து அந்த ரிவர்ஸில் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆர்கிடெக்சரல் மெத்தட் கிடையாது. அண்ட் இந்த ஃபார்மில் வந்து இன்டீரியர் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம ட்ராயிங்கை எவால்வ் பண்ணிகிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் பார்க்கிங்கோட ஹைட் என்ன, இன்டீரியரில் ஹை சீலிங் எங்கே கொடுக்கணும், லோ சீலிங் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் நம்ம நோட்டீஸ் பண்ணிகிட்டே நம்ம வரணும். ஸோ ரூஃப் செலக்ட் பண்ணும்போதுமே அதுலேயும் நிறைய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை ரூஃப் செலக்ட் பண்ணலாம், ஒரு கேபிள் ரூஃப் செலக்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ளாட் ரூஃப் செலக்ட் பண்ணலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் ரூஃப் அப்படிங்கிறத கிளைண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டைப் ஆஃப் ரூஃபை நம்ம செலக்ட் பண்ணலாம். என்னோட டிசைன் மெத்தடில் ஒரு 3 அப்ரோச் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அந்த டிசைன் ஐடியா அண்ட் அந்த ஃபார்மை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. தேர்ட் ஒன் வந்து இன்பிட்வீன், அது நம்ம அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் இருக்கணும், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். ஸோ என்ன தான் நம்ம டிசைன் பண்ணி நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாலுமே அதில் ரிவிஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போதும் அந்த டிசைன்ஸ் ரிவிஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னோம்ல, ஒரு டிசைனில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ரிவிஷன்ஸ் வரும்போது அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எப்போ நம்ம ஒரு கிளாரிட்டியோடு நம்ம பண்ணுறோமோ அப்போ நமக்கு டிசைன் ஸ்டேஜ் வந்து அடுத்தடுத்த ரிவிஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டிசைன் மெத்தடாலஜியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க். எதுக்காவது ஒரு ஆர்கிடெக்சரலி சவுண்டான பிளேஸ்க்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நோட்டீஸ் பண்ண பாருங்கள். அந்த இடத்துல உள்ள சவுண்டை அப்சர்வ் பண்ணுங்கள், அந்த இடத்துல உள்ள லைட்டை நோட்டீஸ் பண்ணுங்கள், அந்த இடத்துல உள்ள லேண்ட்ஸ்கேப்பை நோட்டீஸ் பண்ணுங்கள், அந்த இடத்துல என்ட்ரி எப்படி இருக்குது, எக்ஸிட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த இடம் உங்களை காம் பண்ணுதா, அந்த இடம் உங்களை எலிவேட் பண்ணுதா, இல்லை இந்த இடம் உங்களை ரொம்ப டிப்ரெஸ் பண்ணுதா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்த விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டிசைன் மெத்தடாலஜி அண்டு அதோட ஃபார்ம் பற்றின ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு Q&A செஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக, இன்டீரியர் ரிலேட்டடாக, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்னோட மென்டார், என்னோட வெல்விஷர், என்னோட குரு, ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்டை நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம். Until then, this is Vipin. See you.